தமிழ் கேள்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யாழினி ரங்கநாதன். நேற்றைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். அந்த வருகையின் போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. அதே நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தேவையான நிதியை நாங்க ஏராளமாகவே ஒதுக்கிவிட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில நேற்றைக்கு வடை வேண்டாம் நிதிதான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக்குமே தமிழகத்துல ட்ரெண்ட் ஆச்சு. இந்த நிகழ்வுகள்ல இருக்கிற உண்மை தன்மை அப்படிங்கறத பற்றி நம்முடைய விவரமாக விளக்குவதற்கு, அதுவும் புள்ளி விவரங்களோடு விளக்குவதற்கு நம்முடைய இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியா, நேற்றைக்கு பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருந்தாரு. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக, அதாவது 2014 இருந்தே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 2.5 மடங்குக்கும் அதிகமாக கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கோட் பண்றாரு. ஆனா தொடர்ந்து திமுக தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒரு பாரபட்சம் காமிக்கிறது அப்படிங்கறது தொடர்ந்து ஒரு செய்தியாகவே சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா? இதுல இருக்கிற உண்மை தன்மை எது? இல்ல, நம்பரா பார்த்தோம் அப்படின்னா, அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் ஒதுக்கின தொகையை விட இன்றைக்கு எண்ணிக்கை அடிப்படையில் ரூபாய் கணக்குல இவர்கள் அதிகமாக ஒதுக்குறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னு கிடையாது. எல்லா மாநிலங்களுக்கும் ரூபாய் கணக்குல இவங்க அதிகமாக ஒதுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்னைக்கு 100 ரூபா ஒதுக்குனாங்கன்னா இன்னைக்கு ஒரு 250 ரூபா ஒதுக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்னைக்கு 300 ரூபாய்க்கு விற்குது. அன்னைக்கு டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 63 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 83 ரூபாய்க்கு போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கான மதிப்பும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் வெவ்வேறு. அதனால ஒதுக்கக்கூடிய தொகையினுடைய அளவு அதிகமாக இருக்கு, சதவீதம் அதிகமாக இருக்காங்கிறது தான் கேள்வி. உதாரணத்துக்கு அன்னைக்கு 3.38 லட்சம் கோடி ரூபா 2014-15 இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் பகிர்ந்து கொடுத்தாங்க அதோடைய கடைசி இன்ட்ரி பட்ஜெட்ல. இன்னைக்கு அது 10.21 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அப்போ 3.38 லட்சம் கோடியிலேருந்து 10.28 லட்சம் கோடிங்கிறது 3 மடங்கு அதிகமாக இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக கொடுத்துட்டேங்கிற கிளைமை நீங்க எப்படி பார்க்கலாம்? 3.38 லட்சம் கோடியில தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 16,825 கோடி காங்கிரஸ் கொடுத்தாங்க. அதாவது 5%, 4.9%. இன்னைக்கு 10.21 லட்சம் கோடியில நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 41,664 கோடி, வெறும் 4%. அப்போ 5% காங்கிரஸ் காலத்தில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது பாஜக காலத்தில் 4% குறைஞ்சிருக்கு. கூடுதலா நிதி கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. சரி, அன்னைக்கு 3 லட்சம் கோடி தான் இந்தியா முழுமைக்கும் கொடுத்தாங்க, இன்னைக்கு நாங்க 10.5 லட்சம் கோடி கொடுக்குறோம் அப்படிங்கறத ஒரு சாதனையா கிளைம் பண்ண முடியுமான்னா 3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நிதி கமிஷன் தான் எவ்வளவு நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னு தீர்மானிக்கும். 14வது நிதிக்குழு வரைக்கும் 32% தொகையை தான் ஒன்றிய அரசுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ்ல 32% தான் மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்தது. வெவ்வேறு காலகட்டங்களில் தீர்மானிக்கப்பட்டதுல அந்த நிதிக்குழு 32 இருந்துச்சு. காங்கிரஸ் அமைச்ச நிதிக்குழு அதை 42% உயர்த்துது. அதனாலதான் 3.5 லட்சம் கோடிங்கிறது 10 லட்சம் கோடியா உயருது. இது ஒண்ணு. ரெண்டாவது, டாக்ஸ் ரெவென்யூ ஒன்றிய அரசுக்கு அதிகமா இருக்கு. என்னென்ன காரணங்களால அதிகமா இருக்கு அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் மீது அதிகமான வரியை போட்டு இவங்க டாக்ஸை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, டாக்ஸ் கலெக்ஷனை. சரி, பணக்காரர்கள் மேல கூட வரியை போட்டு அதிகப்படுத்திருக்கலாம்னு நீங்க லாஜிக்கா கேட்கலாம். ஆனால் கார்பரேட் டாக்ஸ் 30%-லேருந்து 22% குறைஞ்சிருக்கு. அப்ப பணக்காரர்கள்ட்ட இவங்க அதிகமா டாக்ஸ் போடலை, ஏழை மக்கள் மீது அதிகமான டாக்ஸை போட்டு அதிகமான வருவாயை பெருக்கியிருக்காங்க. 3வது விஷயம், நிதியினுடைய அளவு குறைஞ்சிருக்கு, நிதியினுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு. நான் அதான் டாலர் மதிப்பு சொன்னேன், இன்ஃப்ளேஷன் சொன்னேன். அன்னைக்கு இருந்த மதிப்பை விட இன்னைக்கு ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி எடுத்து. 3 காரணத்தினால இவங்க பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தொகையினுடைய அளவு அதிகமா இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய தொகைங்கிறது அன்னைக்கு 2014 விட 2024 1% குறைஞ்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த வரி பகிர்வை பத்தி சொல்லும் பொழுது, பெருமழை வெள்ளத்தின் போது நாங்க 4,000 கோடி, அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க, நாங்க 4,000 கோடி கொடுத்தோம், நீங்க வடிகால் பணிகளுக்காக அப்படின்னு ஒரு கோட் பண்றாங்க. ஆனா தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, அது ஏற்கனவே தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில இருந்து தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இதுல எந்த சைட்ல இருந்து உண்மை இருக்குன்னு? 4,000 கோடி கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு 1 பைசா கூட 4,000 கோடி கொடுக்கல. அது மாநில அரசினுடைய சொந்த நிதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக மாநில அரசு ஒதுக்கின நிதி, ஏடிபியினுடைய நிதி, ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய கடன் உதவி, வெவ்வேறு உலக நாடுகளுடைய வெவ்வேறு நிதியங்களுடைய கடன் உதவியெல்லாம் அதுல இருக்கு. ஆனால் 4,000 கோடியிலிருந்து எந்த ஒரு நிதியையும் ஒன்றிய அரசு கிராண்டா கொடுக்கல.
வெள்ளம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 3 வகையான நிதி இருக்கு. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, அது ஒன்றிய அரசு இருக்கிறது. அடுத்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, அது மாநில அரசனுடைய நிதி. 3வது தான் வந்து நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு, ஒரு பேரிடரை தடுப்பதற்கான நிதி. இப்போ இவங்க என்ன பேரிடரை தடுப்பதற்கு நிதி கொடுத்தனா இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அமித்ஷா அவருடைய ட்விட்ல தெளிவா சொல்றாரு, முதல் முறையாக 520 லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வெள்ளத்தடுப்பு பணிக்காக ஒதுக்குறோம். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பேரிடர் அப்படின்னு வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே கொடுத்தது இல்ல, இப்ப பேரிடர்னு சொன்னா அதுக்கான நிதியத்தை நாங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேரிடர்னு சொல்லுங்க, கரும் பேரிடர்னு சொல்லுங்க, தேசிய பேரிடர்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பெரிய பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு, உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல இருந்து ஒரு பகுதியும் மாநில அரசுடைய இதர ரிசோர்ஸ்ல இருந்தும் ஒரு பகுதியும் கொடுக்குது. ஒன்றிய அரசு என்ன கொடுத்தது, உங்களுடைய பங்கிலிருந்து என்ன கொடுத்தீங்க? மாநில அரசு கொடுக்க வேண்டிய எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறது நீங்க கமிட்மெண்ட் சார்ஜ், அது பேரிடர் நடக்கலாம் நடக்காம போகலாம், என்ன ஆனாலும் நீங்கள் அந்த தொகையை கொடுத்தே ஆகணும். மாநில அரசு எஸ்டிஆர்எஃப் செலவு பண்ணிடுச்சு சார், அதுல இருந்து பங்கு காசு கொடுத்துருச்சு. அடுத்து அவங்களுடைய அதர் ரிசோர்ஸ்ல இருந்தும் பணம் எடுத்து கொடுத்தாச்சு. ஒன்றிய அரசு இந்த பேரிடருக்காக அவங்களுடைய நிதியா இருக்கக்கூடிய என்டிஆர்எஃப்ல இருந்து என்ன கொடுத்துச்சு? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு சேர்மன் வந்து பிரதமர், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு சேர்மன் வந்து முதலமைச்சர். ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து நீங்க பணம் கொடுத்தாச்சு, முதலமைச்சர் சார்பில இருந்து பணம் கொடுத்தாச்சு. பிரதமர் சார்பில இருந்து என்ன கொடுத்தீங்க? ₹1 கூட கொடுக்கல. அதுதான் உண்மை. இது எல்லா ஸ்டேட்டுமே அப்படியே இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பாரத் 2021 தாக்டே புயல் குஜராத் தாக்குது. மே மாசம் 17ஆம் தேதி 19ஆம் தேதி அங்க போன பிரதமர் ஒரு ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்துட்டு என்டிஆர்எஃப்ல இருந்து 1000 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆடிட்லாம் பண்ணிட்டு அந்த 1000 கோடி 1300 கோடியா உயர்த்தினாங்க. 300 கோடி எக்ஸஸா கொடுத்தாங்க. அது லேட்டா கொடுத்தாங்க, ஒரு 6-7 மாசம் கழிச்சு. ஆனால் இமீடியட்டா 1000 கோடி இன்ஸ்டன்ட் ஃபண்டா ஒதுக்குனாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு அதை ஒதுக்க முடியல அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப நம்ம இதை பேசிட்டு இருக்க அதே நேரத்துல வந்து நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கும் போது நிறைய விதமான ஒரு கோட்ஸ் எல்லாம் எடுத்து பிஜேபி அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பார்த்து பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வெள்ளை உடை அணிந்து போனதுனால பாஜகவை திமுக சமரசம் செய்வதற்கான ஒரு அறிகுறியா வந்து இது பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்து முக்கியமா பிஜேபி காரங்க பரப்பிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? இல்ல, வேணா அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம், மற்றபடி அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. வெள்ளை உடைங்கிறது முதலமைச்சர் எப்போதும் வெள்ளை உடை தான் அணிஞ்சிருக்காரு. எல்லா நாளும் வெள்ளை உடை தான் அணிஞ்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டில தான் எப்போதும் இருக்கிறாரு. இன்னும் பாரத பிரதமர்னு இங்கே பயன்படுத்துறது கிடையாது. வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல இந்திய பிரதமர்னு சொல்லியிருக்காரு. நேத்தியே கூட இந்திய பிரதமர்னு வேற ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. இந்திய பிரதமர் பாரத பிரதமர்ங்கிறது பேசும்போதும் எழுத்துலையும் அறிக்கையிலையும் பயன்படுத்தக்கூடிய வழக்கமான சொல் தான். ஒன்றிய அரசுங்கிறத மாத்தி மத்திய அரசுன்னு சொன்னாரா? சொல்லலை. ஒன்றிய அரசு ஒன்றிய அமைச்சர் தான் நேற்று திருப்ப சொல்லியிருக்காரு. அதனால எந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் பின்வாங்கவில்லை. அரசியல் ரீதியாக பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அலுவல் பூர்வமாக ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி நிதி வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது புரோட்டோகால், அப்படியான சிஸ்டம் இங்க இருக்குங்கிறதுனால. இதுல இன்னொரு இது சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்த போது திமுக பாஜகவை எதிர்த்தது, ஆனா ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அந்த எதிர்ப்பு அந்த அளவுக்கு இல்லையா? இன்னைக்கும் பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக தான் திமுக இருக்கிறது. எங்க அதிமுக வந்து எதிர்த்துச்சு, அவங்களுடைய தீர்மானத்தில் மத்திய அரசு தான் இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க. தமிழ்நாடே ஒரு சுயமரியாதை சொல்ல வந்து ஒன்றிய அரசுன்னு பயன்படுத்த தொடங்கிய பிறகும் மத்திய அரசுன்னு தான் இன்னைக்கும் அவங்க அதிமுகவுடைய தீர்மானங்கள்லயே அதிகாரப்பூர்வமா பயன்படுத்துறாங்க. 23 தீர்மானம் போட்டாங்களே, ஏதாவது ஒரு இடத்துல மத்திய அரசை கண்டிக்கிறேன், மத்திய அரசுனே வைங்க, ஒன்றிய அரசுன்னு விடுங்க, மத்திய அரசை கண்டிக்கிறேன், மோடியை கண்டிக்கிறேன், கூட்டணி விட்டு வெளில வந்தேன்னு சொன்னாலும் இந்த நிமிடம் வரைக்கும் அதை எதிர்க்கவோ இதுவோ பண்ணலைங்கிறது தான் பிரச்சனை. ஆனா இதே நேரத்துல நீங்க இப்ப சொல்லும்போது ஒன்றிய அரசு அப்படிங்கிற வேர்ட் நேத்து ரொம்பவே வைரல் ஆச்சு. பிரதமர் மோடியை வந்து மேடையில வச்சுட்டே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வேர்ட் கோட் பண்ணும்போது கூட்டத்தில் இருந்த பாஜகவினர் வந்து கூச்சலிட்டு கத்துறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வந்து ஊர் உன்னோடதா இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு வந்து ஒரு கோட் வந்து பண்றாங்க. அதுல என்னன்னா, இப்ப தமிழகத்துல ஸ்டாலினை விட பிரதமர் மோடி அவர்களுக்கான ஆதரவு அதிகரிச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேற்று போட்ட அவங்க ட்விட்டர்ல 90% மேல டெல்லியை மையப்படுத்தி போடப்பட்ட ட்விட். திருச்சிக்கு வர பிரதமரை வணக்கம் மோடின்னு எதுக்கு டெல்லியில உட்காந்து ட்விட் பண்ற? வாட்? இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒண்ணு. ஏன் பிரச்சனை என்னன்னா, நேற்று முதலமைச்சர் நிறைய இடங்கள்ல நிதி குறித்து பேசியிருக்கிறார்.
உதாரணத்துக்கு உங்க எய்ம்ஸை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எய்ம்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. 2018க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிறைய எய்ம்ஸ் அறிவிக்கிறாங்க. PMSSY அப்படிங்கிற ஸ்கீம் கீழே தான் இந்த எய்ம்ஸ் எல்லாம் அறிவிக்கப்படுது. இதுல இது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல, அதுல வந்து கவுஹாத்தி எய்ம்ஸுக்கு 717 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. விஜய்பூருக்கு 1100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அவந்திபுரா அப்படிங்கிற இடத்துக்கு அந்த எய்ம்ஸுக்கு 713 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. தியோகருக்கு 793 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ராஜ்கோட்டுக்கு 622 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மதுரை எய்ம்ஸ்க்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? 12 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்கும் நூற்றுக்கணக்கான கோடியை ஒதுக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் 12 கோடி ரூபாய் ஒதுக்குது? என்ன காரணம்? எய்ம்ஸ் தொடங்கிட்டோம் நாங்க. எங்க இருக்கு? அது ராமநாதபுரம் காலேஜ்ல இருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ்ல எய்ம்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தமிழ்நாடு அரசு இங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு 3 மெடிக்கல் காலேஜினுடைய அனுமதியை நாங்கள் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு. உடனே தமிழ்நாடு அரசு தோற்று விட்டது, அது இது எல்லாரும் சொன்னாங்க. என்ன காரணம்? சிசிடிவி இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய மெஷினரிஸ் ப்ராப்பரா இல்லை. இது 2 தான் காரணம். அட்டெண்டன்ஸ் மிஷினரி. அப்படி இருக்கிறதுக்கே நீங்க உங்களுடைய அனுமதியை ரத்து பண்ணி வச்சீங்கல்ல. இன்னைக்கு எய்ம்ஸ் மதுரைக்கு என்ன இருக்குங்க? காம்பவுண்ட் வாழை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இதுக்கு நீங்க எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? ஆனால் மாநில அரசு பெருந்தன்மையோட அந்த சீட்ஸை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது, தமிழ்நாட்டு மாணவர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அந்த குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கு. லேபு கிடையாது, கட்டடம் கிடையாது, டீச்சர்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய இது எல்லாம் அப்படியே இருக்கும். மாநில அரசினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது பண்றீங்க. ஒருவேளை மாநில அரசு இந்த மாதிரி ஒரு கல்லூரியை தொடங்கிட்டு, எங்கள்கிட்ட கட்டடம் இல்லப்பா, லேப் இல்லப்பா, வெறும் காம்பவுண்ட் மட்டும் தான் வச்சிருக்கோம், நாங்க பக்கத்துல ஒரு கட்டடத்துல பக்கத்துல ஒரு காலேஜ்ல இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 150 சீட்டுக்கு அனுமதி கொடுனா கொடுத்துருவீங்களா? எய்ம்ஸுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? இப்போ இதுக்கு பேரு தான் மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படிங்கிறது. இன்னொன்று, ரயில்வே ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருக்கிறாரு. நாங்க கடந்த காலத்தை விட 2 மடங்கு அதிகமாக ரயில்வே ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ரயில்வே ப்ராஜெக்ட் ஏமாற்று வேலை, சுத்த ஏமாற்று வேலை. சதன் ரயில்வேக்கு கடந்த 2023ல இவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்றது, டபுள் லைன் போடுறது, இதுக்கு ஒட்டுமொத்த தெற்கு ரயில்வேக்கு அவர்கள் ஒதுக்கின தொகை 59 கோடி. வடக்கு ரயில்வேக்கு, நார்தன் ரயில்வேக்கு ஒதுக்கின தொகை 13,200 கோடி. எங்க மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அதோட ஒப்பிடும்பொழுது இதெல்லாம் தூசு. மிஸ்கேலனைஸ் சார்ஜ்னு போடுவோம்ல, அதாவது கணக்கிட ஒரு அதிகப்படியான துறை அதர்ஸ்ன்னு போட்டு சில ரெசிடுவல் அமௌண்ட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி 59 கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க. 13,000 கோடி எங்க இருக்கு, 59 கோடி எங்க இருக்கு. தென்னிந்திய ரயில்வேக்கு கிட்டத்தட்ட 2019ல இருந்து 23 வரைக்கும் 308 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு. 31,000 கோடி வட இந்திய ரயில்வேக்கு செலவு பண்ணிருக்கீங்க. இது பேர் தான் 2 மடங்கா உயர்த்துறதா? இதெல்லாம் கூட விட்டுருங்க. இவங்க செஸ்ன்னு ஒன்று போடுவாங்க, சர்சார்ஜ். வரி விட அதிகமாக, இன்கம் டேக்ஸ் மற்ற வரிகளை விட அதிகமாக. அது வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக போடுறது. எஜுகேஷன் செஸ்ன்னு போட்டாங்கன்னா எஜுகேஷனுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். அக்ரிகல்ச்சர் செஸ்ன்னு போட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். ரோடு இன்ஃப்ரா செஸ்ன்னு போட்டாங்கன்னா அது ரோடு இன்ஃப்ராக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். அந்த செஸ்ஸை நீங்க வந்து மாநில அரசுக்கு கூட பகிர்ந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்ற வரிகளை எல்லாம் நீங்க மாநில அரசோட பகிர்ந்துக்கணும். அந்த செஸ்ஸோட அளவு 6.8% இருந்துச்சு. 6ல இருந்து 8% வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்தது காங்கிரஸ் காலத்துல. 28% இன்னைக்கு நீங்க உயர்த்தி வச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன? உங்களுடைய ஒட்டுமொத்த வருவாயில 28% செஸ்ல இருந்து வருது. செஸ்ஸை நீங்க பகிர்ந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த மாநிலத்துக்கு விரும்புறீங்களோ அந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம், எந்த திட்டத்துக்கு விரும்புறீங்களோ அந்த திட்டத்துக்கு கொடுக்கலாம். PM ஸ்ரீன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த PM ஸ்ரீ கீழே இந்தியா முழுக்க 14,500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து 18,128 கோடி ஒன்றிய அரசு பங்கு தொகையும் இன்னொரு 2-3,000 கோடி மாநில அரசு பங்கு தொகையும் சேர்த்து நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் ஒரு பள்ளி கூட அந்த 14,500 ஸ்கூல்ல கிடையாது. அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய 18,128 கோடி ரூபாயில தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட கிடையாது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? PM ஸ்ரீ ஸ்கூல் வேணும்னா புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நீங்க ஏத்துக்கணும். அதை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம். மாநில அரசு ரிஜெக்ட் பண்ண பிறகு அதை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்பேன்னா என்ன நியாயம்? அப்ப ஏத்துக்கிற மாநிலங்கள்ல இருந்து மட்டும்தான் நாங்க வந்து எஜுகேஷன் செஸ் வசூல் பண்ணுவோம். தமிழ்நாடு NEP-யே வேணான்ட்டுச்சுப்பா, அதனால நான் நிதி கொடுக்க மாட்டேன். அப்புறம் ஏன் செஸ் தமிழ்நாட்டுல இருந்து வாங்குற? தமிழ்நாட்டில் சேர்ந்த யாரும் எனக்கு எஜுகேஷன் செஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் நேற்று என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழியை நான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து விட்டு கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டிற்கு வந்தாரே ஒரு பெரிய சக்தி பிறக்குது அப்படின்னு சொல்றாரு. அது சக்தியெல்லாம் பிறக்கும், நிதி கேட்டா மட்டும்தான் கண்ணு வாய் மூக்கு எல்லாம் மூடிக்கும். 600 லட்சம் கோடி ரூபா
சமஸ்கிருதத்துக்கு ஓராண்டுல செலவு பண்ணிருக்கீங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா இந்த மாதிரி 5 மொழிகளுக்கு சேர்த்து 29 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. எங்க இருக்கு 600 சொச்சம் கோடி? எங்க இருக்கு 29 கோடி? எங்க இருக்கு? வெறும் பேச்சுல மட்டும் சொல்றதுனால எந்த பயனும் இருக்க போறது கிடையாது. மொழியை வளர்க்கணும், எம்பவர் பண்ணணும், அதிகாரப்படுத்தணுங்கிறதுக்காக சில கோரிக்கைகளை மாநில அரசு வச்சிருக்கு. அதை வந்து அலுவல் மொழியா, இந்திய அரசனுடைய அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியா, பயன்பாட்டு மொழியா கொண்டு வரணும். அப்புறம் வந்து நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியா கொண்டு வரணும். அப்புறம் வந்து கூடுதல் நிதி ஒதுக்கணும். இப்படி எந்த கோரிக்கைக்கும் நான் வந்து செவிமடுக்க மாட்டேன். ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒண்ணுன்னா ஓடி போய் எல்லாம் செய்வேன். ஹிந்தி திவாஸ்ன்னு ஏன் கொண்டாடுறீங்க? தமிழுக்கு திவாஸ் கொண்டாடுறீங்களா? ஹிந்தி திவாஸ், ஹிந்தி வளர்ச்சி நாள் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறீங்கல்ல, செப்டம்பர் 16ஆம் தேதி நினைக்கிறேன், அண்ணா பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு ஆண்டும். ஏன் தமிழுக்கு மலையாளத்துக்கு? தமிழுக்கு விடுங்க, தமிழ் தானே உங்களுக்கு மூச்சு பேச்சு சக்தின்லாம் சொல்றீங்க. தமிழுக்கு ஒரு திவாஸ் கொண்டாட வேண்டியதானே? தமிழுக்கு ஒரு நாளை நீங்க அறிவிச்சு அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி அதை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு நாளை கொண்டாட வேண்டியதானே? ஏன் கொண்டாட முடியல? அப்ப வெறும் வாய்ச்சவடால். மக்கள் வந்து ஏதாவது சொன்னா நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அறிவில் விழிப்பானவர்கள். ஏன்னா அது அவர் சொன்ன அந்த பாரதிதாசன் கோட்டெல்லாம் சொல்றாரு. பாரதிதாசன் போன்றவர்களால் தட்டி எழுப்பப்பட்ட சமூகம் தமிழ் சமூகம், சுயமரியாதை உள்ள சமூகம். இங்க வந்து நீங்க வந்து வெறும் வாய்ச்சவடால் விட்டு போனீங்கன்னா அதனால எந்த பலனும் இருக்காது. என்னோட இறுதி கேள்வியா நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு முரண்பாடு இதுல இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா, டிஎம்கேவோட ஐடி விங் வந்து எங்களுக்கு வந்து நிதி கொடுங்க, அதாவது வடை வேண்டாம் நிதி கொடுங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு நிதியை தாருங்கள் அப்படின்னு வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நல்லா கேட்டாலே வந்து ஒன்றிய அரசு நிதியை வந்து கொடுக்காது, இதுல வரை நீங்க இப்படி கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னதான் இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாநில அரசு ஒன்றிய அரசிடம் நிதி கேட்பது பிச்சைன்னு நினைச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு. அவர் ஸ்டைல்ல கூட இருக்கலாம். அதனாலதான் அவர் வந்து நீங்க நல்லா கேட்டாலே கொடுக்காது, நல்லா கேட்டாலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசை கண்டிக்கணும். நீங்க யூ ஆர் நாட் கிவிங் எனி பிச்சையெல்லாம் நீங்க கொடுக்கல. தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தொகை, உரிமை தொகை, அதை கேட்பது உரிமையை தான் கேட்கிறோம், சலுகையை கேட்கல, நியாயத்தை தான் கேட்கிறோம். எங்களுக்கு வந்து பார்த்து பண்ணி கொடுங்க அப்படி கேட்கல, திமுறாத்தான் கேட்போம், துணிச்சலா தான் கேட்போம். ஏனால் உங்ககிட்ட வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மானத்தை அட வைக்க முடியாது. நாங்க வந்து இப்ப பணியோட குனிஞ்சு கும்பிடு போட்டு கேட்டோம்னா அது தமிழ்நாடு மக்கள் குனிஞ்சு கும்பிடு போட்டு கேட்கறதா அர்த்தம். தமிழ்நாடு மக்களுடைய வரி கொடுத்த உருவாக்குன இந்த தேசத்துல தமிழ்நாடு மக்களுடைய வரியிலிருந்து ஒரு பங்கை நீங்க தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ணுங்கன்னு கேட்கறது அந்த மக்களுடைய சுயமரியாதையோட தான் கேட்கறோம். அதனால அவர் வந்து அது பிச்சைங்கிற மனநிலையில இருக்கிறாரு. அது அவருக்கு அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி அந்த சுயமரியாதை, மான உணர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாதனால அவர் இந்த மாதிரி பேசுறாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய தமிழ் கேள்வி சொந்தங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி ரங்கநாதன்.